இந்தியா ஆஸ்திரேலியா சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிருக்காரு. Do you think it's a perfect revenge? ரிவெஞ்சா? இதுவா? இது எப்படி ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியும்? 2027 வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ்ல மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல அதே 1,00,000 பேருக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை வந்து ஓட விட்டு, அதுவும் எப்படி பேட் கமின்ஸ் கேப்டன்சில ஆஸ்திரேலியாவை வந்து ஓட விட்டு, அப்போ நம்ம அந்த கப்பை தூக்கி அந்த 1,00,000 பேரை வந்து சைலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வேணா ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். இது எப்படி ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியும்? Hi, hello guys, you're watching Cricket Diamond with Harrison Bharat. நேத்து இந்தியா vs ஆஸ்திரேலியா, the great match has come to the end. இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்தியாவுக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் ரிக், அதாவது எல்லாமே சொல்லி வச்சு நடக்கிற மாதிரி எல்லாம் ஃபேவரபுளா இந்தியாவுக்கு நடக்குது, இந்தியாவுக்கு சாதகமா எல்லாமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி போயிட்டு இருக்கனால நிறைய அரசல் புரசலா பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's get into this video. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் தொண்டையை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, பிகாஸ் ஐ ஹேவ் a bad throat today. இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. இந்தியா வந்து பாகிஸ்தான்ல ஆடாத காரணத்தினால இந்தியாவோட மேட்சஸ் மட்டும் துபாயில வச்சிருந்தாங்க. துபாயில ஹோஸ்ட் பண்ற மேட்சஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மேட்சஸ் செமிஃபைனல்ஸோட நம்ம சேர்த்து விளையாடி முடிச்சிருக்கோம். ஃபைனல் ஆட போற மேட்ச் வந்து 5வது மேட்ச் நம்ம வந்து துபாயில தான் ஆட போறோம். So இங்க பாத்தீங்கன்னா 5 matches in a row India is going to play in Dubai, which is more than the most matches played in the single Pakistan venues. அதாவது லாகூரா இருக்கட்டும், ராவல்பிண்டியா இருக்கட்டும், கராச்சியா இருக்கட்டும், அங்க மேக்சிமம் ஆன மேட்சே பாத்தீங்கன்னா லாகூர்ல 4 மேட்ச் ஆடி இருக்காங்க, ராவல்பிண்டியில 3, கராச்சியில 3 தான் ஆடி இருக்காங்க. துபாயில தான் 5வது மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுவும் இந்தியா மட்டும் தான் விளையாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து எந்த கண்ட்ரிக்கு ஹோஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. லைக் எந்த கண்ட்ரிக்கு வந்து இது வந்து அட்வான்டேஜா இருக்குன்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து 4 நாள் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே நல்லா விளையாடி ஜெயிச்சு ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி துபாயை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தன்னோட ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் அந்த கிரவுண்ட் வந்து ஃபேவரபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம துபாயில தான் ஆட போறோம், ஸ்பின்னரை மட்டுமே எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ப்ரீ பிளான்டா வந்து யோசிச்சு எடுத்துட்டு வந்து 4+1 5வது ஸ்பின்னரா கூட்டிட்டு வந்து விளையாடி ஜெயிச்சுட்டு இப்ப ஃபைனல்ஸ்ல வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இப்ப பேசும் பொருளா இருக்கு. இது வந்து லைக் தப்பு சரி 2 வாதங்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி வந்து என்னடா ஸ்டார்டிங்கே போட்ட பிக்சர்ஸ் தானே இது, இப்போ வந்து நீங்க கேட்கறது புரியுது. ஜெயிச்சா தானே வந்து ஜெயிச்சாவை பத்தி இழுக்க முடியும். அதனால இந்தியா ஜெயிக்கும் போது எடுத்துட்டு வராங்க. சோ இது வந்து சரியா தப்பா? இந்தியாவுக்கு வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அவங்களுக்கு ஃபேவரா நடந்துட்டு இருக்குது. ஹோஸ்ட் நேஷன் பாகிஸ்தானா இந்தியான்றதே தெரியாம இந்தியாவுக்கு ஃபேவரபிளா வந்து கண்டிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பரத்? இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இந்த டிராவல் பத்தி. இப்போ இந்தியானா வந்து டிராவல் பண்ண வேணாம், ஒரே இடத்துல 1 மாசமா குத்த வச்ச இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. இந்தியா எங்கேயும் வெளியே போய் டிராவல் பண்ண வேணாம், லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ். இதே மீதி கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 and 4 துபாய்க்கும் பாகிஸ்தானுக்கும் மாத்தி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து ஒரு தலைவலியான ஒரு விஷயம். 3 hours டிராவல் தானேன்னு சொன்னாலும் 3 hours டிராவல் இருக்குல்ல அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ கேட்ட கேள்வி அதேதான். இது வந்து பிக்சர்ஸ் போடும்போதே இது வந்து தெரியாதா? மீதி டீம்ஸ்க்கு பிக்சர்ஸ் பார்க்கும்போதே ஐயோ 3 மேட்ச் தொடர்ந்து துபாயில இந்தியாவுக்கு இருக்கா, நாங்க இந்த மேட்ச் எல்லாம் ஆட மாட்டோம்பா, அவங்களுக்கு வந்து ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் வந்து செட் பண்ணிப்பாங்கன்னு வந்து அவங்களுக்கு தோணலையா மீதி டீம்ஸ்க்கு? அவங்க ஸ்டார்டிங்லேயே பாய் கட் பண்ணிருந்துருக்கலாமே. இப்போ மேட்சஸ் எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்து அங்க ஸ்பின் ஆகுதுன்னு தெரிஞ்சு இந்தியா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேச்சு பேசுறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் நியூ. நம்ம பார்த்தோம் T20 வேர்ல்டு கப்புமே அவங்க இப்படிதான் பேசினாங்க. இட்ஸ் வந்து வேர்ல்ட் கப் வந்து ரிக் பண்ணிட்டாங்க, அந்த வென்யூஸ் வந்து இந்தியாவுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு அப்படி இப்படின்ட்டு. ஓகே, மனசாட்சி பிரகாரம் அது வந்து உண்மையா இருக்குன்ட்டு தான் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் மீதி டீம்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இதுக்குள்ள வராங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்றதுலாம் வந்து இட்ஸ் நாட் குட். இதுல வந்து எதுவுமே தப்பா பண்ணல. லைக் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து பெஸ்டா யூஸ் பண்ணிட்டது இந்தியா, அவ்வளவுதான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் நேஷனா இருந்தாலும் இந்தியா வந்து துபாயில 4 மேட்ச் ஆட போறாங்க, 3 மேட்ச் ஆட போறாங்க, செமிஃபைனல் சேர்த்து 4 மேட்ச் ஆட போறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ இந்த கேள்வி அப்பவே ஏன் வரல அப்படின்றது கேள்வி. இந்த மைக்கேல் வாகன்லாம் ஓவரா கூவிட்டு இருக்காரு ட்விட்டர்ல. அதாவது ஏதோ இந்தியா வந்து இந்த மாதிரி தான் அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. 2019 வேர்ல்ட் கப்ல ஏதோ ஒரு ரூல் பவுண்டரி கவுண்ட்லாம் எடுத்துட்டு வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் ஜெயிச்சு அதெல்லாம் பேசலாம். பவுண்டரி கவுண்ட்ல வந்து ஜெயிச்சாங்க, அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. அடிச்ச ஒரு வேர்ல்டு கப் எதுக்கு பண்ணிட்டு விட்டுருவோம். இதுல இன்னொரு விஷயம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இவங்க எல்லாம் பேசினாங்களா, இவங்க பேசாத ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. செமிஃபைனல்ஸ் 1 ஃபிக்சர் டேட் அது வந்து எனக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சு. நம்ம போன சண்டே நம்ம இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ஆடும்போது ஆடி முடிகிற வரைக்குமே எந்த டீம் வந்து துபாய்க்கு டிராவல் பண்ண போறாங்கன்னு தெரியாம இருந்துச்சு.
கரெக்டுங்களா? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா வருமா இல்ல ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா வருமா செமிஃபைனல்ஸ்னு தெரியாம இருந்துச்சு. அந்த மேட்ச் கன்க்ளூஷன்ல தான் வந்து தெரிய வந்துச்சு இந்தியா இஸ் கோயிங் டு ப்ளே ஆஸ்திரேலியா அப்படின்ட்டு. அப்ப ஐசிசி என்ன பண்ணாங்க அப்படின்னா பிக்சர்ஸ் நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நடக்க போகுது. அந்த செமிஃபைனல் இஸ் கோயிங் டு ப்ளே டேக் பிளேஸ் இன் துபாய் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. டிராவல் பண்ற டீமுக்கு ஒன் டே தான் வந்து அங்க டைம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு ப்ராப்ளமா பார்த்தேன். பட் ஐசிசி அதை கவுண்டர் பண்றதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சண்டே மார்னிங்கே வந்து டீம்ஸை வந்து ஃபிளை பண்ணாங்க. ரெண்டு டீமையுமே சவுத் ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் துபாயில கூப்பிட்டு வந்துட்டு நீங்க ஒன் டே ஆடுங்க. இன்கேஸ் எந்த டீம் வந்து இது பாகிஸ்தான் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த டீம் நம்ம வந்து மண்டே வந்து ஷிஃப்ட் பண்ணி நியூசிலாண்டோட அமுச்சு விட்டுருவோம்லாம் சில டெக்னிகாலிட்டிஸ் பண்ணாங்க. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா பண்றதுக்கு அவங்க சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். செகண்ட் செமிஃபைனல துபாயில வச்சுட்டு அந்த செமிஃபைனல்ல வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா வந்து ஃபைனல்ஸ் வந்து சண்டே தான். தேர்ஸ்டேக்கும் சண்டேக்குமே அவ்வளவு கேப் இருக்கும். இவங்க இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணியிருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. எதுக்கு அந்த அவசரமா வச்சாங்க டியூஸ்டேன்றது தெரியல. டிராவல் பண்ற டீமுக்கு ஒன் டே தான் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன கன்சர்னா நான் பார்த்தேன். ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கேட்ட கேள்விதான், முன்கூட்டியே தெரியாதா அப்படின்றது. ரெண்டாவது வந்து இது ஐசிசி எப்படி அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மேட்சஸ் வந்து 4 மேட்சுமே 5 மேட்சுமே துபாயில ஆடுறதுக்கு பதிலா மேபி ஒரு மேட்ச் வந்து அபுதாபிலியோ இல்ல 2 மேட்ச் வந்து ஷார்ஜாலியோ மீதி 2 மேட்ச் துபாயில ஆடி இருந்தாங்கன்னா இந்த பேச்சே வந்திருக்காது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ன்றப்போ அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள இன்டர்னலா வந்து அந்த டிராவலிங் லாஜிஸ்டிக்ஸ் ஒரே ஹோட்டல்ல இல்லாம அங்கேயும் டிராவல் இருக்கும் அப்படின்ட்டு சும்மா பேச்சுக்காச்சும் வந்து அவங்க இந்த மாதிரி வச்சிருந்திருக்கலாம். இப்போ என்டையர் மேட்ச்மே துபாயில வச்சதுதான் எங்க பிரச்சனை. அதாவது வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணி இந்தியா வந்து 4 மேட்ச் அங்க வந்து அதை பார்த்துட்டாங்க அந்த பிக்சர். அதாவது இந்த 5வது மேட்ச் வந்து தோத்தாதான் நம்ம அதிசயம், ஜெயிச்சா அதிசயம் கிடையாது. ஆமா, இது 5வது மேட்ச் வந்து ஆக்சுவலி ஜெயிச்சா இப்படி பேசுவாங்க, தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செட் பண்ணி கூட உங்களுக்கு ஜெயிக்க தெரியலடா ஜெயிச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஜெயிச்சது காரணமே ஜெயிச்சாதான்டா அப்படின்னு வாடுங்க. ஆமா, இது என்னன்னு எனக்கு புரியல. இது சாம்பியன்ஸ் ஆஃப் ரிக்டா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்க பிக்சர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா மேபி இருக்கலாம்னு சொல்லியிருந்திருப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி பேசுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். அண்ட் அடுத்து நம்ம வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சுக்கு வருவோம். மேட்ச் ரிவ்யூலாம் பார்க்க வேணாம். அதுல ஸ்டார்டிங்ல வீடியோ சொல்ல மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா ரிவேஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பர்சனலா அது ரிவேஞ்ச் மாதிரி தோணவே இல்லை. மேட்ச் ஸ்டார்டிங்லயுமே நான் அஜீஷ் சொன்னேன் எப்படியும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவானுங்க, அங்க மேஜரான 4 பிளேயர்ஸ் இல்ல, ஸ்பெசிபிக்கா கமின்ஸ் இல்ல. துபாயில வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க ஆஸ்திரேலியா. எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஃபேவரபிளா தாங்க இருந்துச்சு. அந்த மேட்ச்ல வந்து நம்ம ஜெயிக்கலாம் தாங்க விஷயம். ஆமா கரெக்ட், அடிக்க விட்டதே பெரிய விஷயம் ஆஸ்திரேலியாவை நம்ம. ஆமா அதுதான், அதனால எனக்கு இது ஒரு ரிவேஞ்ச் மாதிரி எனக்கு சத்தியமா எனக்கு ஃபீலே ஆகல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து பேட் கமின்ஸ் ஃபேன் பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து ஒரு பேட் கமின்ஸ் ஃபேன் பாய் எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து பேட் கமின்ஸை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு எல்லாம் பிடிக்காது சரிங்களா. ஆனா ஓப்பனா சொல்லணும்னா ஸ்மித் இல்லாம அந்த இடத்துல பேட் கமின்ஸ் இருந்திருந்தாருன்னா நேற்று பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஃபீல்டிங் செட்டப்பையும் சரி பவுலிங் சேஞ்சஸும் சரி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டாரு ஸ்மித் நிறைய இடத்துல. அவர் அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து பெருசா தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்கோர்ஸ் டிராப் கேச்சஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மைனஸ் பண்ணாலுமே ஃபீல்டிங் செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சிங்கிள் டபுள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஆடிட்டு இருந்தாங்க இந்தியா. அவர் அவ்வளவு ஈஸியா விட்டுருக்கவே மாட்டாரு. நடுவுல வந்து கொஞ்சம் மீம்ஸ் எல்லாம் போச்சு இந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம். மச்சான் இவன் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாம பேன் ஆகாம இருந்தா நம்ம ஒரு 2-3 கப்பா வச்சுக்கலாம் மச்சான். கரெக்ட் தான் போலயே. அந்த மாதிரி கொஞ்சம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அந்த மாதிரி கொஞ்சம் மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நேத்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் கேப்டன்சின்றது எங்களோட ஆஸ்பெக்ட். முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மெல்போர்ன்ல போயிட்டு அந்த 1 லட்சம் அதே சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் அங்கேயும். அந்த 1 லட்சம் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸுக்கு முன்னாடி. ஆனா அங்க என்ன தெரியுமா டிஃபரன்ஸ், இங்க வந்து 1 லட்சம் இந்தியன் ஃபேன்ஸ் இருந்தாங்க அகமதாபாத்ல. ஆனா ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல பார்த்தோம்னா 1 லட்சம் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இருக்கவே மாட்டாங்க. அங்கேயே மெஜாரிட்டி இந்தியன் கூட தான் இருப்பாங்க. ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க ப்ரோ. பட் இருந்தாலும் அந்த மெல்போர்ன்ல போயிட்டு அவங்க ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸுக்கு முன்னாடி வந்து பேட் கமின்ஸ் கேப்டன்சில ஆஸ்திரேலியாவை 2027 ஃபைனல்ஸ்ல போடணும். அதுதான் அப்படி அந்த இடத்துல கப் அடிச்சுட்டு யாரு கேப்டனா இருக்காங்க அந்த டைம்ல இதே டைலாக் சொல்லணும். The satisfying feeling in the world is to silence the 1 lakh people that's present here அப்படின்ட்டு அந்த டைலாக சொன்னான்னா ரிவேஞ்சரா கொய்யால சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். நேற்று நடந்த மேட்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து ஓடிஐ ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ ஃபேப் 4ல இருந்து ஃபர்ஸ்ட் விக்டிம். ஓடிஐல வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா ஸ்டீவ் ஸ்மித் எதுவும் பெருசா ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. 5700 ரன்ஸ் தான். ஒரு டெஸ்ட்ல தான் வந்து அவர் ராஜான்னு சொல்லும் போது நம்ம ஊர் ராஜா விராட் கோலி அவரோட ரெக்கார்டு ஒன்று வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ எஸ் 1 இல்ல 2 ரெக்கார்டு வச்சிருக்காரு. நேற்று அவர் 84 ரன்ஸ் அடிச்சிருக்காருல. அந்த 84 ரன்ஸ்ல அவர் அடிச்ச 50 வந்து he brings the record for hitting the most 50s by any batsman in the ICC tournaments. அண்ட் இன்னொரு ரெக்கார்டு என்னன்னா அவர் நாக் அவுட்ஸ்ல வந்து 1000 ரன்ஸ் அடிச்சு the most runs scored by a batsman in ICC knockouts ரெக்கார்டை வந்து அவர் பதிச்சிருக்காரு. ஸோ இது வந்து லைக் ஹேட்டர்ஸ் வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க நாக் அவுட்ஸ்ல வந்து நம்ம தலைவன் வந்து சரியா விளையாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு.
நாக்அவுட்ஸ்ல மட்டுமே ஆடி 1000 ரன்கள் அடிச்சு மோஸ்ட் ரன்ஸ் பை பேட்ஸ்மேன் ரெக்கார்ட் வந்து எடுத்து வந்திருக்காரு. நீ சொன்ன அந்த 50 ரெக்கார்டுமே சச்சின் ரெக்கார்டை வந்து ஓவர்டேக் பண்ணிருக்கா. சச்சின் 23, கோலி 24. ஸோ அதுமே ஒரு சம அச்சீவ்மெண்ட். ரெக்கார்டுன்றப்போ இன்னொரு விஷயம், ரோஹித் சர்மாவுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் எவர் கேப்டன் டு கேப்டன் அ சைட் 4 டிஃப்ரெண்ட் ஐசிசி ஃபைனல்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பண்ணாரு, ஃபைனல்ஸ் கூட்டு போனாரு. அப்புறம் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் 23 2024 வந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 4 டிஃப்ரெண்ட் ஐசிசி ஃபைனல்ஸ்க்கு வந்து ரோஹித் சர்மா வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து ஒரு ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் கேப்டன் டு டூ ஃபர்ஸ்ட் கேப்டன் டு அச்சீவ் தட் மார்க். அண்ட் இந்த ரெக்கார்ட் மட்டும் இல்லாம இஸ் ஆல்சோ தி ஃபர்ஸ்ட் கேப்டன் டு லூஸ் 11 டாஸஸ் இன் a row ODI ஃபார்மேட்ல. ஆனா டாஸ் தோத்தா மேட்ச் ஜெயிக்கிறோம். அதனால வந்து நீங்க ஃபைனல்ஸ்லயும் டாஸ் தோத்தாலும் பரவாயில்ல, மேட்ச் ஜெயிச்சா போறோம் அப்படின்னு தான் வந்து இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. இந்தியா யார் கூட ஃபைனல்ஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வேணும். எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஆடணும். நியூசிலாந்து வேணாம். ஆல்ரெடி இப்பதான் 2023 ட்ராமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கோம். திரும்ப 2019 ட்ராமாக்கு எடுத்துட்டு போயிருவாங்க நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து டீசெட்டா அவங்க என்னதான் ஒரு கஷ்டமான டீமா இருந்தாலும் கப்படிக்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கை. இந்த ஜெர்சி வச்சுதான் நம்ம ஒரு கப் அடிச்சவங்க கூட இதே ஜெர்சி வச்சு ஜெயிச்சுட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சுட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி சோக்கர்ஸ்னு அவங்க டாக் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 ரீசனும் இருக்கு. என்னன்னா நியூசிலாந்து வந்து ஆடி துபாயில ஆடிட்டாங்களா, அதனால அவங்களுக்கு ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் தெரியும். சோ அவங்க இந்த ப்ரிப்பேர்டா வருவாங்க. அதனால நியூசிலாந்து வேணாம். 2வது ரீசன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ்லயே வருண் சக்கரவர்த்தி ஆடுறதுக்கு திணறினானுங்க. 5 விக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி ஆடினா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு. இந்த சில ரீசன்ஸ்க்காக சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆடி கப்பு ஜெயிக்கணும் என்று நியூசிலாந்து தோத்துருங்க. So hope you guys like this video. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எடுத்து நாங்க பேசுறதுக்கு நீங்க கிரிக்கெட் டைமண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.